கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். கரண்டா இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிற டாபிக் அப்படிங்கிறது கோல்டு. எதனால கோல்டை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல கோல்டோட அப்ரிசியேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா, போன வருஷம் 28/10/2024 1 கிராம் ஆபரண தங்கத்தோட விலை எவ்வளோ அப்படின்னா 7315 ரூபாய் வித்துட்டு இருந்தது. கரெக்டா 1 இயர் கழிச்சு 28/10/2025 1 கிராம் ஆபரண தங்கத்தோட விலை எவ்வளோ அப்படின்னா 11,300 ரூபாய் இருக்கு. 55% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால கோல்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம கோல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிசிக்கல் கோல்டுன்னு இருக்கு, டிஜிட்டல் கோல்டுன்னு இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதையும் தாண்டி அடுத்து இந்த கோல்டு ரேட்டை பத்தின எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், ஏறுமா இறங்குமா, இதை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பிசிக்கல் கோல்டு அப்படின்னா நார்மல் ஒரு ஆர்னமெண்டலுக்காக நம்ம ஆபரண தங்கமா நம்ம வாங்குறதா இருக்கலாம், இல்ல பாரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கோல்டு காயினா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேர்த்து வைப்போம். இப்போ பிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆபரண தங்கமா நம்ம ஆர்னமெண்டலுக்காக நம்ம வாங்குறதா இருக்கலாம், இல்ல கோல்டு பார் வாங்குறதா இருக்கலாம், இல்ல காயின் வாங்குறதா இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம ஒரு கடையில போய் நம்ம வாங்குவோம். அப்படி இல்லைன்னா ஆசாரிட்ட சொல்லி நம்ம செஞ்சு நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிப்போம். இதெல்லாம் தான் நம்ம பிசிக்கல் கோல்டு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ டிஜிட்டல் கோல்டுனா என்ன அப்படின்னா, கோல்டு ETF இருக்கு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, சாவரின் கோல்டு பாண்ட் இருக்கு, டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா கோல்டு ETF, இப்போ கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவோம். கோல்டு பீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுனா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், BSE NSEன்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதில் ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கோல்டு பீஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் நம்ம இதை வாங்கணும், இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிமாட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேணும். இப்போ இன்னைக்கு அதோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபாயிலேருந்து 99 ரூபாய் இருக்கு இந்த கோல்டு பீஸோட ரேட். கோல்டு பீஸ்ங்கிறது எக்ஸாக்டா என்ன அப்படின்னா, நிப்பான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ETF ஓட நேம் தான் கோல்டு பீஸ் அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் டாடா மியூச்சுவல் ஃபண்ட், ICICI மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல ETF அப்படிங்கிறது கோல்டு ETFன்னு நிறைய இருக்கு. இந்த கோல்டு ETF அப்படிங்கிறது எல்லாமே பியூர் கோல்டு இருக்கு இல்லையா, 24 கேரட் பியூர் கோல்டு இருக்கு இல்லையா, அதோட பிரைஸ் ஆக்ஷனோட ஒரு ரிப்ளிகேஷன் தான். அப்புறம் ஏன் பியூர் கோல்டுங்கிறது 12,300 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கோல்டு பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 98 ரூபாய், 99 ரூபா, 11 ரூபாய், 12 ரூபாயெல்லாம் கூட இருக்கு. அது எப்படி இவ்வளோ ப்ரைஸ் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்டில் புதுசாக ETF அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வரும்போது அது ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 10 ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட ஏஜ் க்ரோத்தை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி கூட வாங்க முடியும். இதெல்லாம் தான் கோல்டு பீஸ் ETF அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவதாக பார்க்கணும்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அவைலபிளாக இருக்கு. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இனிஷியலா இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் NFOவா வரும்போது இதோட NAVயும் 10 ரூபாயா இருக்கும். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு டிமேட் வேணும், ட்ரேடிங் வேணும் அப்படின்லாம் கிடையாது. நார்மலா நம்ம KYC ப்ராசஸ் முடிச்சுட்டே நம்மளால பண்ண முடியும். அடுத்து மூணாவதா பார்த்தா சாவரின் கோல்டு பாண்ட். இதுல நிறைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணியே ஆகணும். சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சீரீஸ் மாதிரி கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதில் 1 கிராமா தான் பை பண்ண முடியும். இந்த மாதிரி பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இதெல்லாம் பியூர் கோல்டோட அந்த ரேட்டோட ஒரு ரெப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இதில் நான் வாங்கணும் அப்படின்னா 1 கிராமா வாங்கணும்னு பார்த்தோம். இப்போ நிறையா பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, அதை தான் கவர்மெண்ட் நிப்பாட்டி வச்சுட்டாங்களே, அப்புறம் எப்படி எல்லாரும் இதையே சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது புது சீரீஸ் வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற சீரீஸ் அதோட மெச்சூரிட்டி வரைக்கும் நம்மளால செகண்டரி மார்க்கெட்ல வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும்.
1 இயர் நீங்க அதை ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அதுக்கான 2.5% அது உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப கடைசியா நம்ம பார்க்க போறது டிஜிட்டல் கோல்டு ஆப். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்லலாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல இப்போ வந்து கொடுக்குறாங்க. மினிமம் 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ல கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு டேஸ் கணக்கு வச்சிருக்காங்க. 330 நாள், 340 நாள், 360 நாள் அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஆப்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நம்ம எப்போ வேணாலும் வாங்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட நம்மளால வாங்க முடியும். மினிமம் ஒவ்வொரு தடவையும் 100 ரூபாய் அப்படிங்கிறப்பல ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 60 நாள் நம்ம எவ்வளோ அதில் வாங்கியிருக்கோமோ, எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு போனஸ் மாதிரி ஒரு 7% அப்படிங்கிறாப்புல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கலாக அந்த மாதிரி ஒரு போனஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ கடைசியாக அது முடிஞ்சதுக்கு அப்புறம், மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் 330 நாள் 360 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதை நம்ம நேராக அந்த கடைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான கோல்டை நம்ம வாங்கிக்கலாம். எப்படி நம்ம நார்மலாக கோல்டு வாங்கும்போது நமக்கு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் உண்டோ, அதே மாதிரி இதுக்குமே செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாமே உண்டு. இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம வாங்கணும். இது இல்லாமல் ஒரு சில ஆப்ஸ் வந்து இருக்கு. அந்த நகை கடையெல்லாம் இல்லாமல் ஒரு சில ஆப்ஸ் இருக்கு. 10 ரூபாய் கூட நீங்கள் வாங்கலாம், 20 ரூபா கூட வாங்கலாம் அப்படிங்கிறாப்புலலாம் ஆப்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் ட்ரஸ்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் கவனமாக வாங்கணும். இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும். அடுத்து இப்போ பிசிக்கல் கோல்டுல நம்ம ஆபரண தங்கமா வாங்குறோம் இல்லையா, காயின் வாங்குறோம், பார் வாங்குறோம், இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம் இல்லையா, இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறதே பிசிக்கலா நான் போய் கையில தொட்டு பார்க்கலாம், எனக்கு ஆசைப்படுறப்ப நான் போட்டுக்கலாம், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து எனக்கு எப்போ வேணுமோ அதை நான் ஒரு நகை கடையிலையோ இல்லை எங்கே வேணால் நான் கொண்டு போய் கொடுத்து அதை விற்று நான் காசாக்கிக்கிறேன், அதுவும் ஒரு அட்வான்டேஜ். அடுத்து எனக்கு தேவைப்படுறப்ப அதை அடமானமும் வைக்க முடியுது. ஒரு பேங்க்ல போய் அடமானம் வச்சு அது எனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த கோல்டு ரிட்டர்ன்ங்கிறது ஜென்ரலாக பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, அதுவும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ். அடுத்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே இப்போ ஒரு பாரம்பரிய மதிப்பு அப்படிங்கிறது அந்த தங்கத்துக்கான ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அடுத்து இதில் எந்த ஒரு ஆன்லைன் ஸ்கேமும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் போய் வாங்குறேன், நான் வீட்டு லாக்கரில் வச்சுக்க போகிறேன், இல்லை பேங்க் லாக்கரில் வச்சுக்க போகிறேன். ஸோ இதில் எந்த ஒரு ஆன்லைன் ஸ்கேமுக்கும் அதிகமாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அடுத்து ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா நான் போய் ஒரு கோர்ஸ் படிக்கணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து எந்த இடத்துட்ட செய்கூலி கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல கோல்டோட இது நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நான் போய் அங்கே வாங்கலாம். ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். இப்போ இந்த ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம வாங்கும்போது இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்க்குறோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இந்த மாதிரி மேக்கிங் சார்ஜஸ்ங்கிறத நம்ம கொடுத்து தான் வாங்கணும். அதே மாதிரி இதை நான் கொண்டு போய் விற்கிறேன் அப்படின்னாலும் அந்த கழிவுகள்லாம் எடுத்து அதுலேயும் சம் பர்சன்டேஜ் எக்ஸ்பென்சஸ் குறையும். இல்லை நான் தங்கத்தை பேங்க் லாக்கரில் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸும் நம்ம கொடுக்கணும். இன்னொன்று தங்கத்தில் இருக்க ஒரு பெரியது ஸ்டோரேஜ் ரிஸ்க்குன்னே சொல்லலாம். இந்த ஃபிசிக்கல் கோல்டுமே மேலே ஏறி, இதோட விலையுமே மேலே ஏறி இறங்கக்கூடிய ஒரு கமாடிட்டி தான் இந்த கோல்டு அப்படிங்கிறது. இதை நான் சேல் பண்ணாலுமே எனக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இதெல்லாம் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ டிஜிட்டல் கோல்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ டிஜிட்டல் கோல்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இதை நார்மலாக நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம வாங்க முடியும். எவ்வளோ கையில் இருக்கோ அதை வச்சு நம்மளால் வாங்க முடியும். ஒரு 100 ரூபாயிலேருந்து ஏன் 20 ரூபா 30 ரூபாயில் கூட ஆன்லைனில் உங்களால் ஒரு ETF உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் ஸ்டோரேஜ் ரிஸ்க் கிடையாது, எந்த லாக்கரும் தேவை கிடையாது. அடுத்து இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க, RBI இருக்காங்க. இதெல்லாம் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ். இப்போ டிஜிட்டல் கோல்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி இதை தொட்டு பார்க்க முடியாது. எனக்கு தேவைங்கும் போது அதை போட்டு பார்த்துட்டு நம்ம வெளியே போகிறது அந்த மாதிரியெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் கோல்டில் கிடைக்காது. அடுத்து நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம், எது மூலியமாக நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு செயலியாக இருக்கட்டும், அது வந்து நமக்கு ட்ரஸ்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். இது இந்த டிஜிட்டல் கோல்டில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்னே சொல்லலாம். இப்போ கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் எப்படி இருக்கும், அது டேக்ஸபிள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோல்டை விற்கிறோம் அப்படின்னா அது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதுக்கு வரும். இப்போ கோல்டு அப்படின்னு பார்த்தா நம்ம பிசிக்கல் கோல்டு இருக்கு, டிஜிட்டல் கோல்டு இருக்குன்னு பார்த்தோம். இது ரெண்டுமே நம்ம விற்கும் போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது வரும்.
அது எவ்வளோ இருக்கும், ஒன்னொன்னுத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கோல்டு எடுத்துக்கலாம். பிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது அதோட பீரியட் 24 மாசம். 24 மாசம் நீங்க அந்த கோல்டை விற்கல, உங்க கையிலேயே வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா நீங்க விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். 12.5% அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறாப்புல வரும். இந்த 24 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க அந்த கோல்டை சேல் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா உங்களோட இன்கம் டாக்ஸோட அந்த ஸ்லாப் ரேட்ல போய் ஆட் ஆகும். இது பிசிக்கல் கோல்டுக்கு இப்படி இருக்கு. அடுத்து கோல்டு இடிஎஃப்க்கு பார்க்கலாம். கோல்டு இடிஎஃப், கோல்டு பீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இதோட பீரியட் 12 மாசம். 12 மாசத்துக்கு அப்புறம் அதை நம்ம விற்கிறோம் அப்படின்னா கோல்டு இடிஎஃப், கோல்டு பீஸை நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5% அந்த ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். அதுவே 12 மாசத்துக்குள்ள அப்படின்னா டைரக்டா உங்களோட இன்கம் டாக்ஸோட ரேட்ல போய் ஸ்லாப்ல உட்காந்துரும். இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக டாக்ஸேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த 8 வருஷம் ஹோல்டு பண்றவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படிங்கறத தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம எப்போ சேல் பண்ணலாம் அப்படின்னா அதோட பீரியட் அப்படிங்கிறது 24 மந்த்ஸ். அந்த 24 மாசத்துக்குள்ள கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வாங்கிட்டு அதை நம்ம திரும்ப விற்கிறோம் அப்படின்னா அந்த 24 மாசத்துக்குள்ள விற்றா நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். டைரக்டா நம்ம இன்கம் ஸ்லாப்ல அந்த இன்கம் போய் ஆட் ஆகும். இதுவே 24 மாசத்துக்கு அப்புறம் பண்றோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 12.5% வந்து அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறாப்புல வரும். இதே 24 மாச கால்குலேஷன் தான் இந்த டிஜிட்டல் கோல்டு ஆப்புக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த பிசிக்கல் கோல்டா இருக்கட்டும் இல்ல டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும், இப்போ ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படியே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உறவினர்களுக்குள்ள நம்ம வந்து தங்கத்தை கிஃப்டா கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப கணவன், மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா இந்த மாதிரி எல்லாம் கிஃப்டா கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் டாக்ஸபிள் கிடையாது, அதெல்லாம் கிஃப்ட், அதனால டாக்ஸ் ஆகாது. அடுத்து திரும்ப உங்களுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு இருக்குன்னா கல்யாணத்தன்னைக்கு தங்கம் வந்து கிஃப்டா வருது இல்லையா, அது டாக்ஸபிள் கிடையாது. இப்போ உறவினர்கள் அல்லாத ஒருத்தர் இருக்கார், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், அவரு நமக்கு ஒரு தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பரிசா கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா அது வந்து டாக்ஸ் இல்லை. 50,000 ரூபாயை தாண்டித்துன்னா அது கண்டிப்பா டாக்ஸபிள் ஆகும். இந்த வீடியோல நம்ம டிஜிட்டல் கோல்டு பத்தி டீடைல்டா பார்த்தோம், பிசிக்கல் கோல்டு பத்தியும் பார்த்தோம். இது ரெண்டுக்குமே இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப கடைசியா இப்ப கோல்டோட பிரைஸ், அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா இதுல பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் பீரியட்ல ரொம்ப பீக்குக்கு போயிருக்கு அப்படின்னா அங்கேருந்து கண்டிப்பா ஒரு ஃபால் வரும். அதுல ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த ஃபால் கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஹைக்கு போறது தான் ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ அது நடக்காம இன்னும் கோல்டு ஏறிட்டே இருக்கு அப்படின்னா அங்கேருந்து ஒரு சடன் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரேடியா இப்ப இருக்கிற காசை நான் போய் முதல்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு இல்லாம அது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு வைஸ் டிசிஷனா இருக்கும். ஸோ இன்னும் கோல்டு பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.